ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே அதுவுமா பிள்ளைங்களை கூப்பிட்டு புழு நொண்ணு வந்தாங்க பாருங்கள். சாணி. ஆமாம், நாங்கள் ஏரி போயிட்டு மீன் பிடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்களை அறிமுகப்படுத்துகிறேன். என் பேர் சுரேஷ், இவன் பேர் அருள், அவன் பேர் பாய். அவர் தான் புழுவோட ஹெட்டு. எங்கெங்கே புழு ஊரில் இருக்குதோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு காமிச்சு கொடுக்குறது அவர் தான். ஆமாம், புழு மாஸ்டர். இப்போ வந்து அடுத்து மீன் பிடிக்க போகிறோம். மீன் பிடிக்க போயிட்டு பாய் வணக்கம். எவ்வளோ மீன் பிடிக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் அடுத்த வீடியோவில். பாய் பாய் இங்கே பாரு பாய். இவர் தான் வந்து அதை பொறுக்கி போடுறவர் டப்பாவில். இதை எடுத்துன்னு போய் இப்போ நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். ஆமாம், இவனும் பஸ்ஸை தள்ளிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலிலேருந்து தூங்கினே இருந்தால் வாழ்க்கை ஓடாதுங்க. ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் பண்ணணுங்க. நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிடிக்க கிளம்பிட்டோம். பாய் இருக்கிறான், தலையில் வச்சுக்கிறா என்னன்னு தெரியல, அழகாக இருக்கிறான். ஒரு அப்பப்போ பைத்தியம் மாரி ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறேன். என்ன டைலாக் கிடையாது? யார் வாய்ப்பு? ஏதோ ஒரு வாய்ப்பு கேட்குறான் போல இதுங்க. இங்கே பாருங்க, ஊரை பாருங்க, அப்படியே சுற்றி பாருங்க. ஹாய் பாய்ஸ், எல்லாரும் கையை காட்டுங்க. ஹாய், நாங்களாம் மீன் பிடிக்க போகிறோம். ஓகே, நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் கழித்து ஒரு மீன் ஒன்று மாட்டிச்சு. இந்த பாய் மூஞ்ச பார்த்தோன்னா என்னன்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி காட்டுறா. அங்கே பிடிக்காத. ஏய் கொட்டின்டா, வேணாண்டா. இங்கே பாருங்க, இந்த மீன் ரொம்ப ஆபத்தான மீன். இது கொட்டிச்சுன்னா, ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் கொட்டிச்சுன்னா போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பெட்டில் தான் சேரணும். அதோட 1 மணி நேரத்தில் வந்து உயிர் போயிடும். அதை கொஞ்சம் இருந்ததுன்னா வாயில போட்டதுன்னா வாய்க்கு உதறி இதெல்லாம் வீங்கிடும். அது உதறி என்ன மாதிரியே இருக்குது இருக்கும். பாய் ஐயரே, கையால் எடுக்காதடா. கையால் எடுக்கல, காலை தான் வைக்க போகிறேன். இதை வந்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட கையே வந்து மறுத்து போகிற அளவுக்கு வலிக்கும், உயிர் போகிற அளவுக்கு வலிக்கும். திடீர்னு மாரடைப்பு வந்து உயிர் கூட போகலாம் இந்த மீனால். நீ ஏறா, உனக்கு ஒன்றும் ஆகாது. ஏய் இரு வரேன். முள்ளு அது. ஏய் அறுத்துக்கும். முதல்ல தான் கை வைக்காதா. இரு, நான் அதுதான் நட்டில் அழுத்திக்க. வாங்கிட்டு அது சதையே பிடிக்குது பாரு. ஏய் உனக்கு ஒரு புழுகும் புண்ணியம் கிடையாது. காட்டு அழுத்துறியா? மூஞ்சது பாரு நல்லா. அது தூக்கி அந்த உள்ளுக்கு யூசுப் குதி. சரி சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை வந்து மர்டர் பண்ணுறாங்க. இந்த கேஸுக்கு வந்து என்ன தண்டனைன்ட்டு கமெண்ட் பண்ணு சொல்லுங்க. கொலையாளி இவன் தான், கொலையாளி. பாவுண்டா நீ கேமராவே ஆன் பண்ணாமல் இதான் ஏரி, பார்த்துக்கோங்க. ஏரி எங்கே ஏரி பார்க்க சொல்கிறா? ஏரியா இந்த வெள்ளைக்கார பங்களா, வெள்ளைக்கார இந்த ஊர் இது. அதனால் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம் என்னென்ன மீன்லாம் விட்டு வச்சுக்கிறான்னு. இதான் நம்ம சுரேஷ் அண்ணன். நம்ம மீன் பிடிச்சி நிறையிறாரு. வந்ததுலேருந்து ஒரு மீன் கூட மாட்டல காய்ஸ். வைபாக மாட்ட போகுது. இப்போ எல்லாம் பாருங்கள். அருள் அண்ணனுக்கு எதுவுமே மாட்டல. கொண்டுதா காய்ஸ், பாருங்க நல்லா பாருங்க. நீங்கள் பார்த்து நின்றீங்கன்னா ஐயோ விட்டு போயிட்டு காய்ஸ். விட்டு போகிறதுக்குன்ற அருள் அண்ணனா அதான் மீன் லவ் பண்ணுறாவனா தெரியலையா? அதான் முட்டை விடுதுண்ணா. குறவையா காய்ஸ்? பாருங்க, முட்டை விடுதா. வராலுன்றாங்க ஒருத்தவங்க. நம்ம சுரேஷ் அண்ணனை காட்டுவோம் காய்ஸ். அவர் அப்படியே தான் உட்காந்து நிறையிறாரு. நானே ஒன்றும் கிடைக்காம ஆகி போகிற மாரி உட்காந்துக்கிறேன். வீடியோ வேறு எடுத்துக்குவோம். நம்மளுக்கு கச்ச 2 மீனை காட்டுறேன்.
பாருங்க. பாருங்க காய்ஸ், ஐயோ அங்கே வாடா. பாருங்க காய்ஸ், இதான் 2 மீன். வந்ததுலேருந்து ஒரு 2 மணி நேரமாக உட்காந்து இருக்கிறோம் காய்ஸ். 2 மீன் தான் காய்ஸ் கிடச்சிருது. அதுவும் இந்த அருளண்ணனுக்கு ஒன்று கூட கிடைக்கல காய்ஸ். இந்த நம்ம அண்ணனுக்கு தான் காய்ஸ் கிடச்சிருது. 2 மணி நேரமாக 2 மீன். 2 மணி நேரமாக அநியாயமாக 2 மீன் காய்ஸ். உங்கள் ஊரில் நீங்கள் எத்தனை மீன் பிடிப்பீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். அவர் இப்போ தான் லாக் பண்ணுங்கிறாரு. மூஞ்சியும் காட்டுறா, அப்போ தான்டா கரெக்டாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பெரிய மீன் பாய் கால் சைஸுக்கு பிடிச்சிருக்கோம். பெரிய மீன் பார்த்தீங்களா? ஹுய் 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 மூஞ்சி அதிகம் பாருங்க. நல்லா இருக்கு, நல்லா வேலை பிரசவமாகுதா? ஆமாம். டேய் அது தின்ட்டு நல்லா தின்ட்டு போகுது. சரி கைட்டு இல்லு பிரசவம் பார்க்க போறான். நான் பாயில புஷ் பண்ணுவா. பிரசவம் பார்க்க போறீங்க. வா பிரசவம் ஐயோ வேற சாணி தெளிக்கணா. சாணி தெளிக்க என்ன சிரிப்பிடாதப்பா. பாய் இங்க வா. முத்தம் கூட மீனுக்கு கிஸ் அடி. பாருங்க, ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஒரு மீன் ஒன்று பிடிச்சிக்கிறோம். பாயா நீ வந்து நீ புலம்பு. ஐய் இந்த மீனை வீடியோ எடுக்கலாமா பாய்? குஞ்சு மீன் தானே அது? குஞ்சு மீன். உன் குஞ்சு மீனா? சரி குஞ்சு மீனா? எனக்கே டவுட் ஆகுது அவன் பையனா பண்ணான்ட்டு. அவனுக்கு விக்கி வச்சா சூப்பராக இருப்பான்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிடிச்சிட்டு ஆற்ற கடக்கிறோம். ஆற்ற முதல்ல இதுதான் ரிவர் கிராசிங்கா? இதுதான் ரிவர் கிராசிங். ஒரு சென்டர்ல கிராஸ் ஆகுது பாரு. செவல தாவுடா தாவு. பாம்புலாம் கீழே போரு, அங்க போரு. அந்த இடத்துல ஒரு பாம்பு ஏறிச்சு. ஐ புடா இது புடா 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 ஓவரா கேட்காதுடா அதுக்குன்னு. அதெல்லாம் திரும்பியும் உயிரை கொடுத்து பாயை காப்பாத்துது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியால அதிகமாக வருது. சீக்கிரம் வாடா. ஐய் பொழுது போக இன்னும் அதிகமாக வரும். கீழே இறங்குங்க. ஐயோ ஐயோ அடிச்சுட்டு போறேன். டேய் பாய் புற 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 அடிச்சு வீட்டு போ. இப்படி ஈத்தடா. எங்க மீன் பிடிச்சிட்டு கிளம்பின்னு இருக்கிறோம். இவருதான் உயிரை பணைய வச்சு தேவைதான் வந்து மாட்டிக்கணும். நானே செருப்பு உள்ள போயிருந்ததுன்னா இவனை தள்ளி விட்டுருக்கலாம்ல. இவனை தான் உட்கார மொழிய தூக்கி எல்லாம் கடை வச்சிருக்கணும். பாருங்க, இவன் செருப்பை காப்பாற்ற என்ன அவன் உயிரே விட்டுருப்பான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையை மட்டும்தான் நான் சொல்லுவேன், பொய்லாம் சொல்ல மாட்டேன். ஓ தூண்டி போய்க்கா? ஆமாம் பாய். ஐ புட்டா கிட்ட வர கிட்ட வர கடுப்புண்டே தான் ஆகுது. சட்டையெல்லாம் தண்ணி ஆக்கி விட்டாங்க. தொட்டு பாரு, வா தடி பாரு. நீ சாவாம அவன் பார்த்துப்பான்னு இருந்தா டைலாக் சொன்னா. ஐஸ் பாக்ஸ்ல பாயா ஐஸ் பாக்ஸ் பாயா ஒரு பாய் ஐஸ் பாக்ஸ்ல தான் பார்த்துருக்கணும். செருப்புக்கு பதில் அவனை தண்ணி வீடு கேட்டேடா. பாயா 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 imigração ali. Vamos ali. Tá?